எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாப்பி குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ நான் இன்னைக்கு ஒரு புது கான்செப்ட் தான் சொல்ல போகிறோம். ஓகே, புது கான்செப்ட். அது என்ன கான்செப்ட்னா, ஒன் செகண்ட், என்ன கான்செப்ட்னா, இன்னைக்கு நான் ஒரு சாங்கோட மீனிங் சொல்ல போகிறேன். ஸோ இந்த சாங்கோட மீனிங் இன்ஸ்பயர் பண்ணிட்டு இந்த ஒன் அண்ட் ஒன்லி கேர்ள் மியூசிக் டைரக்டர் ரமேஷ் விநாயகண்ணா. ஸோ அவங்க நான் சனிக்கிழமை ஒரு அண்ணாவோட ஃபங்க்ஷன். ரமேஷ் விநாயகண்ணா என் கசின் பிரதர் இஸ் மை ஃபாதர், அண்ட் ஃபாதர் இஸ் மை ரமேஷ் விநாயகண்ணா என் அப்பா அவர். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கான்சர்ட் பெண். அவர் ஒரு இது நடத்தினார், ஒரு கன்சர்ட் மாதிரி நடத்தினார். எல்லாம் பார்த்து நினச்சிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனம் மறைந்து பார்க்கும் மர்மம் என்ன சாங்கான மீனிங்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த சாங்கும் அந்த சங்கமம் படம் வராத நடிக்கிற ஒரு சாங்கும் நான் கம்பேர் பண்ணி ரிலேட் பண்ண போய் மீனிங் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரமேஷ் விநாயகண்ணா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த சாங்கில் என்னென்னா இருக்குது. ஸோ அந்த மலையிலேருந்தும் பார்க்கும் மனமும் அந்த சாங்கு அதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் என்னென்னா விஷுவல்ஸ் ரிப்பீட்டடாக காமிச்சிது, அதெல்லாம் கொஸ்டின் மாதிரி கேட்டு நல்லா பண்ணாங்க அந்த ப்ரோக்ராம். எனக்கு அது இன்ஸ்பயர்ட் ஆகி, ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இந்த சாங் நான் வந்துச்சு. வராத நடிக்கிற ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொல்ல கனவா ஓடி மனஞ்சேன், கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணி உறங்கும், காணாட ஓடும் கண்ணுக்குள்ள இறங்கும், கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணி உறங்கும், காணாட ஓடும் கண்ணுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி தியானா மோனாம்பாலும் சங்கமும் மூவி கம்பேர் பண்ண இந்த சாங்கும் அந்த சாங்கும் ரிலேஷன் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மூவி கம்பேரிஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ தியானா மோனாம்பால் யார் ஆட் பண்ணாங்கன்னா நாகராஜன் யாரும் டேரக்ட் பண்ணார். அது தெரியல எனக்கு, நான் பழைய படம் டேரக்டர் தெரியல. ஆனால் இந்த சாங் போட்டது பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் கண்ணதாசன் சார், டிஎம்எஸ் அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ அதில் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கேவி மகாதேவன் சார் அவர் எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த மலையிலேருந்து பார்க்கும் மனமின சாங் பாடினது சுஷிலா மேடம். ஓகே, ஸோ இந்த சாங்கை இந்த படத்தில் பாடினா சிவாஜி கணேசன் சார், அப்புறம் பாலையா சார், நாகேஷ் சார், அப்புறம் மனோன்மா மேடம், அப்புறம் நிறையா பேர் நடிச்சிருப்பாங்க, நிறையா ஓல்டு ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா, ஸோ ஹீரோ சிவாஜி கணேசன் சார் நாகஸ்வரம் வாசிப்பார். பத்மினி ஒன் செகண்ட், பத்மினி மேடம் ஒன் செகண்ட் அவ்வளோவா ஆக்டர்ஸ் தெரியல. ஒன் செகண்ட் வந்துச்சு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஏபி நாகராஜன் சார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார், பத்மினி மேடம், டிஎஸ் பாலையா அவங்களாம் நினச்சிக்கலாம், ஏவிஎம் ராஜன் சார், கே பாலாஜி சார், எம்என் நம்பியார், கே தங்கவேலு, டிஆர் ராமச்சந்திரன் சார், வி நகையா சார், எஸ்வி சகசநாமன் சார், கே சனகமணி சார், அப்புறம் இஆர் மகாதேவன், கருணாநிதி சார், சம்பந்தன் சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ பத்மினி மேடம் நடிச்சிருக்காங்க, மனோரமான அவங்க நடிச்சிருக்காங்க, அப்புறம் சிகே சரஸ்வதி மேடம் நடிச்சிருக்காங்க, உதயசந்திகா மேடம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன தெரியுமா? ஆக்சுவலி ஸோ சிவாஜி சார் ஒரு நாதஸ்வர சிக்கல் சண்முக சுந்தரம் பேர். ஓகே,
ஸோ அவர் வந்து நாதஸ்வரத்தில் ஒரு பெரிய பட்டம் வாங்கினவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பத்மினி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டிய கலை அந்த ட்ரெயின் காமெடி சீன்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள இங்கே பரதநாட்டியம் வாசஸ் நாதஸ்வரம் வித்வான்களுக்கு கலைஞருக்கு காதல் எப்படி உருவாச்சு, அவங்க கட்சியில் கல்யாணம் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையானா இந்த பாட்டு கதை. நான் 2 பேருமே வேற கலைஞர்கள். ஓகே, சார் இவர் வந்து பார்த்தா நாதஸ்வரம் விடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் பரதநாட்டியம் சக்கரவர்த்தி. சார் பரதநாட்டியத்துலேயே நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. ஓகே, ஸோ இந்த கதை என்னென்னா அவங்க வந்து இதே கதை. ஓகே, இந்த கதை அப்படியே அங்கே போடணும் சங்கமம் மூவி கதை. ஓகே, ஸோ இந்த கதை என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் பார்த்தீங்கன்னா பத்மினி மேடம் மேலே லவ் பண்ணுறோன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ்லாம் வந்து பத்மினி மேடம் நாட்டியத்தை பார்த்து அப்படியே இது பண்ணி அப்படியே அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் ஃபைட்டிங்ஸ்லாம் வந்து ஃபைட்டிங்ஸ் இருக்கா அதெல்லாம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சிவாஜி கணேசன் சாருக்கும் பத்மினி மேடமுக்கும் கல்யாணம் ஆகும். ஸோ இதே கதையை நான் பேஸ் பண்ணி சங்கமம் பாட்டோட கதையும் இருக்கும். ஓகே, சங்கமம் மூவி போனால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ சங்கமம் மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு அதே பரதநாட்டியம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் டான்ஸர். ஓகே, வில்லேஜ் டான்ஸரில் டான்ஸ்லாம் ஆடுவார். கும்மி பாட்டு, வில்லு பாட்டு, அந்த 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 இந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு இந்த தலையில் மேலே ஆடுவாங்க அந்த பாட்டு டான்ஸர். ஓகே, ஸோ கிராமத்து கலைகள் அப்புறமா நான் பரதநாட்டிய கலைகள் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ இந்த சங்கமம் பாட்டில் அதுனா நேதமா ஸ்டோரி இந்த படத்துலையும். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரகுமான் சார், வித்யா மேடம், அப்புறம் வடிவேல் சார், அப்புறமா சார்லி சார், ஜாகு சார், மணிவண்ணன் சார், விஜயகுமார் சார், அப்புறமா ஸ்ரீவித்யா மேடம், அப்புறமா நிறையா பேர் நடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த படத்தோட மியூசிக் போட்டவர் வந்து ஏஆர் ரகுமான். ஓகே, இந்த படம் பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆச்சு. 1998 ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா இந்த படத்தோட டேரக்டர். ஓகே, ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னா சிம்பிள். ஓகே, பரதநாட்டிய கலைக்கும் கிராமிய கலைகளுக்கும் போட்டி வரும். ஓகே, இதே தியானா மோகனாம்பாள் மாதிரிலாம். ஓகே, தியானா மோகனாம்பாலே இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். பரதநாட்டியம் பெருசாக, நாதஸ்வரம் பெருசான்னு. ஸோ இதே கதையை பேஸ் பண்ணால் அந்த கரகாலக்காரன் அந்த தியானா மோகனாம்பாள் கான்செப்ட் வச்சு கரகாலக்காரன் சங்கமம். ஆனால் எனக்கு சங்கமமும் தியானா மோகனாம்பாள்லாம் கொஞ்சம் ரிலேஷன் ஆகுது இந்த சாங்ஸில். ஓகே, ஸோ இந்த சாங் அந்த கதை இந்த சங்கமம் கதை என்ன ஆகும்னா, ஸோ எந்த கலை வந்து ஒன்று ஜெயிக்கிறது, இதே நாட்டிய கலையா இல்லை பரதநாட்டிய கலையா? ஸோ கடைசியில் வந்து பரதநாட்டிய பரதநாட்டியம் கட்டின ஹீரோயினும் கிராமத்து கலைஞன் கட்டின ஹீரோவும் ஒன்றா சேர்றாங்களா இல்லையா? அதுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை வருது. அவன் அப்பா அந்த பரதநாட்டியம் கலைஞரோட அப்பா என்ன பிரச்சனை கொடுக்குறாரு ஹீரோவோட அப்பாவுக்கு. ஸோ ஹீரோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் 2 பேரும் கலைஞர்கள். ஓகே, அவர் தான் குரு 2 பேருக்குமே அவங்க பசங்களுக்கு. ஓகே, ஸோ 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா? கடைசியில் வந்து அவர் அப்பா பரதநாட்டியம் கலைஞர் அவர் குரு வந்து எப்படி உணர்றாரு, எல்லா கலைஞரும் ஒன்றுனா, எல்லா நாட்டியமும் ஒன்றுனா, இது பெருசா அது பெருசு இல்லை சொல்லிட்டு எப்படி ஒன்றா சேர்க்குறாரு. இதுதான் கதை. ஓகே, சார் ஆனால் இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் தியானா மோகனாம்பாள் சாங் படிக்கிறேன். ஓகே, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. ஓகே, ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் வந்து ஓய்ந்து நின்று பார்ப்பார். ஓகே,
ஸோ பத்மினி மேடம் ஆடுவாங்க. ஆனால் பத்மினி மேடமுக்கு தெரியும் சிவாஜி கணேசன் சார் வந்து ஓய்ந்திருந்து பார்க்குறாரு. அதான் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, மறைந்து பார்க்குறியே என்ன மர்மம் அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த வரிகள் அந்த பாட்டுலேயே அவர் சொல்கிறார். ஓகே, அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. ஸோ அழகர்னா ஒரு காட். ஓகே, அழகர்னா ஒரு என்ன சொல்கிறது, அழகர்னா ஒரு காட். ஓகே, காட். அது வந்து மலை அழகா இல்லைன்னா சிலை அழகா. ஸோ மலை மாதிரி அழகா இருக்கியா, சிலை மாதிரி அழகா இருக்கியா. ஸோ அது இது. ஆனால் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அழகர்னா முருகன் கடவுள், முருகன் காடுக்கும் சொன்னான். வேலழகர் வடபழனி முருகன் அழகர் முருகரை பற்றி பாடுறார். ஓகே, மலை அழகா இல்லை சிலை அழகா. ஸோ முருகனை பேஸ் பண்ணி இந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகே, ஆனால் அவர் பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா சிக்கல் சண்முகம் சொன்னாங்க. ஸோ சண்முகம் பார்த்தீங்கன்னா லார்டு முருகனோட முழு நேம். ஓகே, லார்டு முருகாவோட முழு நேம். ஸோ அந்த முருகன் லார்டு முருகா பேஸ் பண்ண இந்த லிரிக்ஸ். ஓகே, அழகர் மலை அழகா இல்லை இந்த சிலை அழகா அதை பேஸ் பண்ணி ஹீரோவா இது பண்ணாங்க. சிவாஜி கணேசனை கேட்குறாங்க, நீ ஏன் மலையிலேருந்து பார்க்குறாய் அப்படின்னு. ஓகே, அப்புறமா ஸோ இந்த சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணால் இந்த இருக்குது இன்னொரு ரிலீஸ் எங்கிருந்தால் உன்னை நான் அறிவேன், உன்னை எங்கிருந்தால் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னையானால் வேறு யாரு அறிவார், உன்னை என்னையானால் வேறு யாரு அறிவார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் சார் வந்து அப்படியே ஓய்ந்து நின்று பார்ப்பார். ஸோ அப்படியே பத்மினி மேடம் டேரெக்டாக பாடுவார். ஓகே, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னடா உன்னை என்னையாரால் வேறு யார் அறிவார். ஓகே, ஸோ உன்னை நீ மறந்துட்டு பார்க்குறேன்னு தெரிஞ்சிச்சு, முன்னாடியே தெரிஞ்சிச்சு. ஸோ நீ யாரும் உன்னால் கண்டுபிடிக்குமே, ஆனால் யாரும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது சொல்லுவாங்க, ஆனால் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அப்படி சைக்கிளில் ஹீரோவாக பாடுறாரு. ஓகே, ஸோ மாலவா வேலவா மயவா சண்முகா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்டான லார்டு முருகன். ஓகே, ஸோ சண்முகன் வந்து இவர் சிவாஜி கணேசன், அவர் வந்து சிக்கல் சண்முகம் தான். ஆனால் லிரிக்ஸ் பாட்டெல்லாம் எழுதியிருக்குது லார்டு முருகன், பகவான் முருகனை பேஸ் பண்ணி இந்த லிரிக்ஸ் வந்து கண்ணதாசன் சார் எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ கேவி மகாதேவன் சார் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கார். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சாங் பார்க்கணும். ஸோ அடுத்தது பண்ணால் வராக நடிக்கிற வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங் எனக்கு அவ்வளோவா தெரியல, ஆனால் நான் பாடம் இல்லை. ஸோ வராக நடிக்கிற போகிறோம். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லையாவது ஹீரோ வந்து ஓய்ந்து நின்று பார்த்துட்டு ஹீரோயினாக பார்ப்பாரு. ஆனால் இந்த சீனில் எப்படிமா ஹீரோ வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா, ஆனால் ஹீரோயின் வந்து அப்படியே கீழே உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ். ஏன்டாமா சாங் எடுத்தேன், ஏன்னா ரெண்டுமே சேம் சுச்சுவேஷன், சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரினா. ஆனால் இந்த ரெண்டு பாட்டும் ஒரே சுச்சுவேஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு நின்று ஹீரோயினை பார்ப்பாரு, இல்லை பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆடுவார், ஹீரோயின் உட்காந்து ஆடியன்ஸாக உட்காந்து பார்ப்பாங்க, ஹீரோ ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டோரி. ஓகே, ஆனால் அதில் ட்ரீம் எடுக்காது சிவாஜி சார் வந்து. ஓகே, ஸோ பாட்டு வராக நடிக்கிற ஓரம் ஒரே ஒரு பார்த்தேன், புறாவே நில்லுன்னு சொன்னேன், கனாவா ஓடி மறைஞ்சேன்.
ஸோ வராக நடிக்கிற ஓரம் ஒரே ஒரு பாடம் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஆடியன்ஸாக உட்காந்துருப்பாங்க. ஓகே, ஹீரோயின் வந்து ஆடியன்ஸாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஹீரோயினை பார்த்து பாடுவார். ஓகே, இன்டேரக்டாக பாட மாட்டார், கொஞ்சம் டேரக்டாக பாடுவார். ஓகே, ஏன்னா அவங்க தெரியும் ஹீரோயின் உட்காந்துருக்கான்னு. ஸோ அதான் வராக நடிக்கிற ஓரம். ஸோ நதியில் ஸோ வராக நடிக்கிற ஓரத்தில் நான் பார்த்தேன். ஓகே, புறாவை பார்த்து நின்றுன்னு சொன்னேன், தனாவாக ஓடி மறைஞ்சேன். ஸோ புறா இது என்ன மீனிங்கு? ஓகே, ஸோ நான் வந்து ஒரு நடிக்கிற ஓரத்தில் பார்த்தேன். அப்போ வந்து புறா வந்துட்டு நான் நிற்க சொன்னேன். அப்புறமா நான் அப்படியே ஒழிஞ்சிட்டேன். அது அந்த மாதிரி தான் இந்த சாங். ஓகே, ஸோ கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணிய உருட்டும், காணாத ஓடும் கண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் வாலி சார்லாம் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ வாலி சார்லாம் எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ அவர் கண்ணில் வர எல்லா காட்சியும் ஹீரோயின் முகம்னா ஹீரோயினோட மூஞ்சி ஹீரோயினோட இதுதான் தெரியுது. அதான் சொல்ல வர. ஓகே, கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய உருதும். ஸோ கண்மணி மீன்ஸ் ஒரு மணி. ஓகே, இப்போ நம்ம கண்ணில் நம்ம ஜென்ரலாக பார்த்தா என்ன தெரியும்? நெக்லஸ் தெரியும். கண்மணினா நெக்லஸ், பேங்கிள்ஸ். ஸோ கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணி அதெல்லாம் உருட்டும், ஆனால் காணாத விடுவோம், கண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ ஹீரோயினை பார்த்ததுலேருந்து அவள் ஹீரோயின் மூஞ்சியை போனமே தெரியுது. அந்த மாதிரி தான். ஸோ கண்மணி தெரியாமல் நெக்லஸ், பேங்கிள்ஸ்லாம் நெக்லஸ் ரிங்ஸ் எல்லாம் தெரியாமல் ஹீரோயின் மூஞ்சி தெரியுது எப்போதுமே தெரியுதுன்னா இந்த பாட்டோட மீனிங். ஓகே, ஸோ நான் லாஸ்ட் இது போனேன். ஸோ இந்த பாட்டும் 1.5 minutes. ஓகே, நீ என்ன கடந்து போகல, நீ எல்லாம் பிடிச்சுக்கிட்டேன், நீ என்ன கடந்து போகல, நீ எல்லாம் பிடிச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் அந்த ஹீரோ வந்து வர்ணிச்சு பாடுறாங்க. ஓகே, ஸோ ஹீரோ வந்து எங்கே போனாலும் நான் வந்து இருக்கேன், உன் இதயத்தில் இருக்கேன், உன் ஆட்டுக்குள்ளே இருக்கேன், என் இதயத்தில் இருக்கேன் நீ. அந்த மாதிரி ஹீரோயினை வச்சு பாடுறாங்க. ஓகே, ஸோ அப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்ணில் வரும். ஓகே, நீ என்ன. ஓகே, காவேரி நானே அந்த சாங் பாடுறேன். காவேரி நானன் மனசுக்குள்ள சடுகுடு. சரி, லிரிக்ஸ். ஓகே, மனசுக்குள்ள சடுகுடு மயக்கத்துக்கு மனம் குடு. ஓ காவேரி காவேரி கரையில் மரமாறிருந்தார் வேருக்கு யோகமதி, எண்களில் என்றும் தாவணியானார் காதல் பழுகுமணி. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பேஸ் பண்ணால் போகிறாங்க. ஓகே, ஸோ மனசுக்குள்ள ஆர்ட்டு ஃபுல் ஆர்ட்டாக ஒரே ரயில் இன்ஜின் மாதிரி சடுகுருவாக போடுது. மயக்கத்துக்கு மருந்து கொடுன்னு அந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கணும், அந்த மருந்து கொடுக்குறேன்னு ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. ஓகே, காவேரி கரையில் மரமாக இருந்தாலும்
யோகம் வந்து யாருக்கோ போகும். ஓகே, என் கை ரெண்டும். ஓகே, என் கை ரெண்டும் தாவணி ஆனால் காதல் பல்குமணி. ஓகே, ஸோ என் கை ரெண்டும்னா இப்போ காவேரி கரையில் வந்து மரமாக இருந்தால் வந்து வேற யாருக்கோ யோகம் இருக்கும். ஓகே, அதான் இந்த வேற யாருக்கோ யோகம் லக்கு இருக்கும். பட்டு கை ரெண்டும் கூப்பிட்டு நான் இதுவாக இருந்தால் லவ் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும், காதல் வந்து இன்னும் நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டோட மீனிங். ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். கதை ரெண்டு பேரும் சார் தியானா போனால் பாரு மலைநின்று பார்க்கும் மருமம் என்ன சாங்கும் வேற கடிக்க ஓடும் சாங்கும் ரெண்டுக்கான மீனிங் சொல்லிட்டேன். ஸோ பாருங்க, டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் ஸ்வீட் ஆஃப் பண்ண யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஓகே, ஸோ அந்த ரெண்டு பாட்டோட மீனிங்கும் இந்த படமும் ரெண்டு இதுவும் சேம் ஸ்டோரி, சேம் கான்செப்ட் தான். ஏன்னா மழை நின்று பார்க்கும் ஹீரோ வந்து ஹீரோயினை பார்ப்பாங்க, மழை நின்று பார்ப்பாங்க. ஆனால் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்டேஜில் ஆடுவார், ஹீரோயின் வந்து கீழே பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோயின் ஐ திங்க் ஹீரோ வந்து ட்ரீம் பண்ணுவார். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணால் வேறு நடிக்கிற ஒரு சாங்கும் தியானா மோனாமல் சாங்கும் நான் கம்பேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோக்காண்டி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்பீட் ஆஃப் பண்ணி vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் டு ஆல் ஆஃப் அஸ்.